பூசணிக்காய் சுத்துறது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு. அதாவது வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தா, நிகழ்ச்சியின் முடிவில் பெரிய பூஜைகள் நடந்தா அதன் முடிவில் பூசணிக்காய், திருஷ்டி பூசணிக்காய் சுத்துறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுத்துவா. ஆபீஸ்கள்லாம் கூட திருஷ்டி பூசணிக்காய் சுத்துறதுன்னு உண்டு. இது ஒரு சரியான வழிமுறை தான், சம்பிரதாயம் தான். நமது சம்பிரதாயத்துல வந்ததான ஒரு செயல் தான் இது. மூட நம்பிக்கை அப்படின்னு இல்லை. பூசணிக்காய்ல கற்பூரத்தை ஏத்தி அத அப்படி சுத்துறது. இப்படி சுத்துறதுனால திருஷ்டி கழியறது. ரொம்ப அதிகமான திருஷ்டி அவனுக்கு இருந்தது அப்படின்னா பெரிய பூசணிக்காயா வாங்கி அதுல ஓட்டை போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் பூசி உள்ள வச்சு கற்பூரத்தை ஏத்தி இப்படி பூசணிக்காவை 3 முறை சுத்தி அதை கொண்டு போய் யார் காலிலையும் படாத மாதிரி உடைச்சுடுறது. இப்படி பண்றதுனால இவனுக்கு திருஷ்டி கழியறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பூசணிக்காவை உடைக்கிறது, பெண்மணிகள் பூசணிக்காயை உடைக்க கூடாது, ஆண்கள் தான் பூசணிக்காய் உடைக்கணும். அதே மாதிரி பிரத்தியாருக்கு இடைஞ்சல் வரா மாதிரி பூசணிக்காயை உடைக்க கூடாது. ரோட்ல நான் உடைக்கிறேன்னு சொல்லி இந்த பூசணிக்காயை உடைச்சு வண்டி அது மேல ஏறி வழுக்கி விழுந்து அப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி உடைக்க கூடாது. காலில் படாத மாதிரி ஓரமா கொண்டு போய் உடைச்சுடணும். இப்படி நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டுமே தவிர இந்த பூசணிக்காய் ஏற்றி சுத்தி திருஷ்டி கழிக்கிறதே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவது ஒரு தவறான அணுகுமுறை.